இன்னைக்கு நாம் வெஜ் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். மஷ்ரூமை எடுத்து சால்ட் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஸோ மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி வெளியேறதுக்காக. இப்போ நான் ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளாரு, ஒரு 3/4 கப்பு தண்ணி, இது கூட லெமன் ஜூஸ், சாய் சாஸு சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸுக்கு பதிலாக வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ட்ரை பவுடர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மைதா மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஸ்டார்ச்சு, இது கூட ஸ்பைசஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பெப்பரு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பைஸோட லெவலை பார்த்து நாம் கொஞ்சம் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட்டும் சேர்த்துக்கலாம் மைல்டாக. இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடரும் கார்ன்ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் அந்த தண்ணி வெளியேறி இருக்கும். இப்போ மஷ்ரூமை டவலில் போட்டு மஷ்ரூமை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி நல்லா பேட்ரை ஆகி வரும். ஸோ மஷ்ரூம் ரெடி. இப்போ இந்த மஷ்ரூமை நான் நல்லா வெட் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போட்டு கிளறி வச்சுக்கிறேன். மேரினேட் பண்ணிடணும். இப்போ இந்த கேப்பில் நான் மயோனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டை, கார்லிக், பெப்பர், லெமன் ஜூஸுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சியில் அழகாக நமக்கு மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கார்லிக் மயோனைஸ் ரொம்ப க்ரீமியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ மயோனைஸ் ரெடி. இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை எடுத்து ட்ரை பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். மயோனைஸ் வச்சுட்டேன், மஷ்ரூமும் வச்சுட்டேன். இதோட டேஸ்ட்டு நல்ல எம்மியான சிக்கன் மாதிரி இருக்கும். ஆனால் இது வெஜ் மஷ்ரூம் ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். புரட்டாசி மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்.